உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் சர்தோசி, இதுதான் சர்தோசி வச்சு எப்படி ஆரி எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுங்கிறத கற்றுக்கிட போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சாதாரண ஜருக நூல்லே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் எடுத்துக்கிடணும். அடுத்து இந்த சர்தோசியை நம்ம பாருங்கள், இந்த ஒரு இது எடுத்துருக்கோம். பாசி மாதிரி தான், பாசியை நம்ம இறக்கணும் இல்லையா, அதே மாதிரி இந்த சர்தோசியை இந்த ஊசியில் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம அப்படி கீழே புஷ் பண்ணி கீழே இறக்கிடணும். இப்போ இந்த பாருங்கள், நம்ம கீழே இறக்கிட்டோம். அடுத்து அந்த லென்த்து எவ்வளவோ, அந்த சர்தோசி நம்ம எடுத்து வச்சுருக்க லென்த்து எவ்வளவோ அதே அளவுக்கு அந்த கணக்கு பண்ணி நம்ம குத்தி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சர்தோசியெல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்து நீடில் வச்சு பாருங்கள், நீடில் பாருங்கள், இதுதான் அந்த நீடில். இது வேறு நீடில், கைவிடி போட்டு பொடியாக இருக்கும். ஏன்னா இந்த சர்தோசி உள்ளே நுழையணும்னா நம்ம அந்த நீடில் வச்சு தான் போட முடியும். இப்போ பாருங்கள், நூலை எடுத்துக்கிட்டோம். திருப்பி அடுத்து சர்தோசியை கீழே இறக்கிடணும். நல்லா பிடிச்சிக்கிட்டு அந்த பொசிஷன் பார்த்து இறக்கணும், இல்லைன்னா ஊசியிலேருந்து வெளியே வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுன்னாவே நீங்கள் போடலாம். இந்த லென்த்து பார்த்து நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி குத்தணும். பாருங்கள், இப்போ நம்ம வரிசையாக கொஞ்சம் 4-5 இது போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு அந்த சர்தோசி ஸ்ப்ரிங்கை நம்ம ஒரு இது மட்டும் ஊசியில் எடுத்து கோர்த்துக்கிடணும். ஒன்றா தான் போட முடியும். 2, 3ன்னு போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு உள்ளே கரெக்டாக உள்ளே நுழையிறது சிக்கலாக இருக்கும். இந்த பாருங்கள், உள்ளே குத்தி எடுக்கிறோம். திருப்பி எப்பயும் போல தான் இழுத்துட்டு நூலை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருப்பி அடுத்த சர்தோசியை ஊசி மூலம் நீங்கள் எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை கைட்டை எடுத்து மாட்டி விட்டுக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். பழகும்போது நீங்கள் கைட்டை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் பழகிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ஊசி வச்சே எடுத்துக்கிடலாம். ஆனால் ஊசி வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் அது பிய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங் பிஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த பாசி போடுற மாதிரியே தான் ஊசி குத்தி எடுத்துட்டு அந்த சர்தோசியை கீழே இறக்கிடணும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. போடும்போது நம்ம அளவு கொஞ்சம் முன்ன பெருசு சிறுசுன்னு வச்சுக்கலாம். அடுத்து லீஃப் இந்த மாதிரிலாம் போடும்போது அளந்து கரெக்டாக தான் வைக்கணும். இன்னும் ஒன்று போட்டுட்டு அப்புறம் முடிச்சு சின்னதாக ஒன்று